ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2025-26 ஆண்டு நிதியாண்டுக்கான பட்ஜெட் அப்படின்றத நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா, அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் பாஜக ஆளாத மாநிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளாவாக இருந்தாலும் சரி, இல்லை தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, ஸோ பாஜக ஆளாத மாநிலங்கள் அப்படின்ற மாநிலங்களுக்கு எந்த விதமான அறிவிப்புகள் அப்படின்றதும் வெளிவரல அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பீகார் இருக்கு இல்லையா, பீகாரில் சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது வரப்போகுது அப்படின்றதுனால எக்கச்சக்கமான அறிவிப்புகள் அப்படின்றத பீகாருக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா கடன் கட்டுறதுக்காக மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 லட்சம் கோடி, அதாவது கடனை கட்டுறதுக்கு கிடையாது, கடன் வாங்கின வட்டி இருக்கு இல்லையா, வாங்கின கடனுக்கான வட்டியாக மட்டும் கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ரூபாய் கட்டுறதுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பட்ஜெட்டில் யார் யாருக்கு எவ்வளவு பணம் அப்படின்றத ஒதுக்கியிருக்காங்க, எந்தெந்த துறைக்கு என்னென்ன மேம்பாடுகள் பண்ண போகிறாங்க, இந்த பட்ஜெட் யாருக்கு சாதகமானது யாருக்கு பாதகமானது அப்படின்னு சொல்லி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நல்ல வேலைப்பா இந்த வருமான வரி இன்கம் டேக்ஸ் அப்படின்றது வந்துட்டு 7 லட்சத்துலேருந்து 12 லட்சமாக மாற்றிட்டாங்க, 7 லட்சத்துலேருந்து 12 லட்சமாக மாற்றிட்டாங்க அப்படின்றது தான். பட் எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. இது வந்துட்டு எல்லாத்துக்குமே, அதாவது மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் கிளாஸ், அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அப்பர் கிளாஸ், இவங்க எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு அறிவிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஏன்னா நம்மள எத்தனை பேர் வந்துட்டு மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறோம் அப்படின்றத நம்ம கணக்கு பண்ணி பார்க்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கே சேர்த்து 3 லட்ச ரூபா இருக்கு இல்லையா, 5 LPA 6 LPA வாங்குறதே வந்துட்டு அவன் முக்கிக்கிட்டு இருக்கும்போது வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா வரைக்கும் வாங்குறவங்களுக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறது எல்லாத்துக்குமான காமனான ஒரு அறிவிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 130 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்தியாவில் இந்த ஒரு அறிவிப்பால் வெறும் ஒரு 2லேருந்து 3 கோடி பேருக்கு தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லாபம் அப்படின்றது இருக்கும். நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மிடில் கிளாஸஸ்க்கு இது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஊடகங்கள்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை பெரிய லெவலில் ஊதி மற்ற எந்த அறிவிப்புகளும் வெளியாகலை அப்படின்றத மறைக்கிறதுக்காக இந்த அறிவிப்பை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெருசுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்தாலும் சரி, பொருளாதார நிபுணர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிற விஷயமா இருந்தாலும் இந்த வருமான வரி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு 7 லட்சத்துலேருந்து 12 லட்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு பதிலாக அந்த பெட்ரோல் டீசல் இருக்கு இல்லையா, அது மேலே இருக்கக்கூடிய சுங்க வரி, அது மேலே இருக்கக்கூடிய வரிகளை நீங்கள் வந்துட்டு குறைச்சிருக்கலாம். ஏன்னா பெட்ரோல் டீசல் அப்படின்றது வந்துட்டு அன்றாடம் காட்சியில் ஆரம்பித்து அப்பர் கிளாஸ் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். இப்போ பெட்ரோல் மேலே வந்துட்டு வரியை குறைக்கிறாங்க, அதனால் ஒரு லிட்டருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 ரூபாலேருந்து 8 ரூபா வரைக்கும் குறையுது அப்படின்னா நம்மள பெரும்பாலானவங்க டெய்லியும் அட்லீஸ்ட் 1 லிட்டர் பெட்ரோல் அப்படின்றத அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் வேலைக்கு போயிட்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா மிடில் கிளாஸ்லேருந்து எல்லாத்துக்குமான, நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமான ஒரு பொது பயன்பாடாக அது இருந்திருக்கும். பட் 7 லட்சத்துலேருந்து 12 லட்சம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செக்டார் பீப்புளுக்கான அறிவிப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? 7 லட்சத்துலேருந்து 12 லட்சம் அப்படின்றது நல்லதா, இல்லை இவங்க அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கே அறிவிச்ச ஸ்கீம்ஸ் அப்படின்றத பெட்ரோல் டீசல் மேலே அறிவிச்சு அதில் ஒரு மானியம் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க, இல்லை அந்த விலை குறைப்பு அப்படின்றத பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்துட்டு பயன்பட்டுருக்கோம் அப்படின்றது நல்லதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு பெரிய அறிவிப்புகள் இல்லை, கேரளாவுக்கு பெரிய அறிவிப்புகள் இல்லை, ரயில்வே துறைக்கே அந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரிய அறிவிப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். போன டைம் ஒதுக்குன அதே 2 லட்சம் கோடி பக்கம் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைமும் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்லேயே ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2025-26 இல்லையா, அதுக்கான வருவாய், அதாவது எவ்வளவு வந்துட்டு இந்த ஆண்டில் இந்திய நாட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 34,20,409 கோடி ரூபா அப்படின்றது கிடைக்கும். பட் செலவினம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா 50 லட்சம் இல்லையா, 50 லட்சம் கோடியே 65,345 அப்படின்றது தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன ஒரு பிரச்சனையாக மாறுதுன்னா இதில் நிதி பற்றாக்குறை அப்படின்றதே கிட்டத்தட்ட 15,68,933
86 கோடி ரூபாயா இருக்கு. இதுல வந்துட்டு ஏன் இந்த பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வட்டி இருக்கு இல்லையா, வாங்கின கடனுக்கான வட்டியா மட்டுமே கிட்டத்தட்ட 12,76,338 கோடி ரூபாய் அப்படின்றத கட்டுறோம். ஸோ இந்த நிதி பற்றாக்குறையும் வட்டியும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒன்னா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோம்னா வட்டி கட்டுறதுனால தான் நிதி பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு 3000 கோடி ரூபா அப்படின்றது தான் முன்ன பின்ன இருக்கு. 3 லட்சம் கோடி ரூபா அப்படின்றது தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. மற்றபடி ஆஸ் யூஷுவலா எல்லாம் ஒன்னா தான் இருக்கு. இதுக்கப்புறமா சரி ஓகே, ஒரு அளவுக்காவது அக்செப்டபிள் பண்ணிக்கக்கூடிய, ஒரு அளவுக்காவது சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள், நமக்கு நடக்கலனாலும் அவங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ இன்சூரன்ஸ் அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால வந்துட்டு அப்பர் கிளாஸ்ல இருந்து தன்னுடைய படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டக்கூடியவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரிலீஃப் ஆகலாம். இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிஷான் கார்டு இருக்கு இல்லையா, விவசாயிகளுக்கான கிஷான் கிரெடிட் கார்டில் 3 லட்சம் ரூபா கடன் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 லட்சமாக அதை உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ விவசாயிகளுக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேரடியாக எந்த நல்லதுமே செய்யலை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் கடன் கொடுக்கறதன் மூலியமாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 லட்சம் ரூபா அளவுக்கு வந்துட்டு விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நல்லது அப்படின்றது நடந்திருக்கு. இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கு இல்லையா, அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கக்கூடியவங்களுக்கும் கிரெடிட் கார்டு அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாதுகாப்புத்துறை இருக்கு இல்லையா, பாதுகாப்புத்துறைக்கு வந்துட்டு 4,91,732 கோடி ரூபாயும், போக்குவரத்து துறைக்கு 5,48,649 கோடி ரூபாயும் ஒதுக்கியிருக்காங்க. ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பென்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு 2,76,618 கோடி ரூபா அப்படின்றத ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த பாதுகாப்புத்துறையின் கீழே வரக்கூடிய பிரதமரை பாதுகாக்கக்கூடிய பிஎஸ்டி பிரிவு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டுமே 459 கோடி ரூபா அப்படின்றது ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதன்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 5,58,000 ரூபா அப்படின்ற செலவு பண்ணப்படுது. ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 9,303 ரூபா அப்படின்றத வந்துட்டு பிரதமருடைய பாதுகாப்பு இருக்கு இல்லையா, அதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி எக்கச்சக்கமான அறிவிப்புகள் வரும். இந்த ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, ஜிஎஸ்டி வந்துட்டு ஏதாவது எளிமைப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் அந்த எல்லா எக்ஸ்பெக்டேஷனுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷனாகவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் வருமான வரி அப்படின்றத உயர்த்தின மாதிரி வருமான வரியை தாக்கல் செய்யறதுக்கான அந்த கால அவகாசம் இருக்கு இல்லையா, அதையும் 4 வருஷமா உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாராட்டக்கூடிய பட்ஜெட்டா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவலா இல்லை தான். பட் இதுதான் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய பார்வையின் கீழே கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் இந்த பட்ஜெட்டில் இதை அறிவிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதை நினைக்கிறீங்க, இது தேவையில்லாத அறிவிப்பு அப்படின்னு சொல்லி எதை நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.